ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் ஸ்வீட் பார்க்க போகிறோம். இது குயிக்காக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே ஒரு ½ ஹவர் முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஊறிடும். குழந்தைங்க சீக்கிரமாக சாப்பிட்றோம். அதுங்களுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும். ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக இதில் தேங்காய் பூ நம்ம சேர்க்கணும். ஏன்னா குழந்தைங்க ராவாக தேங்காய் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவல் ஸ்வீட் செய்யலாம் வாங்க. அவல் ஸ்வீட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் அவல், 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அவல் நான் மெலிசான அவல் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் நான் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிளாக் கலர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான அளவு முந்திரி, 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு ஏலக்காய். இப்போ ஒரு பாத்திரம் கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நம்ம பால் காய்ச்சிடலாம். முந்திரி ரொம்ப கருக விடாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகணும், அவ்வளோதான். அதோட உயிர் சத்து அப்படியே இருக்கும். அப்போ தான் இப்போது முந்திரியும் வறுத்து எடுத்தாச்சு. அந்த 1 கப்பு மெஷர்மெண்ட்டு அவலுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தில் ஏன்னா தூசு கல் எல்லாமே இருக்கும். இதில் அரை கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த அவலில் தண்ணிலாம். இதை நம்ம பாகு மாதிரி காய்ச்ச தேவையில்ல. இது நல்லா கரைஞ்சதும் அப்படியே நம்ம வடிகட்டி அவலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் பெத்தையில் இருக்க பிளாக் கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் ஒரு 5 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா தேங்காய் துருவணு போல் வந்துடும். இப்போ ஒரு பெரிய பவுலில் அவலும் எடுத்துக்கலாம். 2 ஏலக்காவை நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காவை துருவின மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம பாகு அந்த கரைச்ச வெல்லத்தை ஊற்றுறதுக்கு முன்னாடியே இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டோன்னா அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சில்வர் ஃபில்டர் எடுத்துக்கலாம். நம்ம சில்வர் ஃபில்டரில் தான் நம்ம வடிகட்டணும். ஏன்னா சூடாக தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அவல் நல்லா சாஃப்டாக வேகும். இது சூடாகவே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இது மெல்லிசான அவல்ன்றதால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போது கூடவே முந்திரி வறுத்து வச்ச முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும், இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டோங்க. சூடாக இருக்கணும் நல்லா. இப்போது ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் குழந்தைங்களுக்கு இது ஈஸியாக ரெடி பண்ணி கொடுங்க. ஆனால் மெல்லிசான அவல் தான் இது. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செய்யலாம். ஈவினிங் இந்த ஸ்நாக்கோட நம்ம நேந்திரம் பழமோ இல்லை செவ்வாழையோ ஏதோ ஒரு வாழைப்பழமோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு நம்ம பழத்தோடு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும், எனர்ஜியாக இருக்கும், ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கே ரொம்ப டயர்டாக இருக்கும், எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஈஸியாக சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.